சக்ரா தியானத்திற்கு தயாராகுங்கள். நாற்காலியிலும் அமர்ந்து கொள்ளலாம். முதுகை நேராக வைத்துக்கொண்டு சமணக்கால் போட்டு நீங்கள் தியான நிலையிலும் அமர்ந்து கொள்ளலாம். முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை முட்டிக்கு வெளியில் தொங்க போடாமல் மடிக்குள் முத்திரையை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குரலில் கவனம் இருக்கட்டும், குறிப்புகளில் கவனம் இருக்கட்டும். அதன்படி ஒரு சக்ராவிலும் நம் கவனத்தை திருப்பப் போகிறோம். மெதுவாக உங்கள் கவனத்தை மூலாதார சக்ரா இடத்திற்கு கொண்டு வரவும். இடம் நம் ஆசன வாய்க்கும் பிறப்பிற்கும் இடைப்பட்ட பகுதி. உங்கள் கவனத்தை அங்கே செலுத்துங்கள். மூலாதார சக்ராவின் பீஜ மந்திரம் லம். என்னுடன் சேர்ந்து லம் எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். லம் 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 பீஜ மந்திரத்தை உச்சரித்ததில் மூலாதார சக்கரம் ஆற்றல் பெற்றிருக்கிறது. அந்த சக்கராவிற்கு அருகாமையில் உள்ள சுரப்பிகளும் உள்ளுறுப்புகளும் பலம் பெற்றிருக்கின்றன. மூலாதார சக்ராவின் நேர்மறை விளைவான உற்சாகம் உங்களுக்குள் அதிகமாகின்றது. இந்த உற்சாகத்தை எப்பொழுதும் உங்களுக்குள் சேமித்து வையுங்கள். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. மெதுவாக உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தானம் சக்கராவிற்கு செலுத்துங்கள். இடம் உங்கள் தொப்புள் பகுதியிலிருந்து 4 விரல் இடைவெளியில் கீழே அடிவயிறு பகுதியில் உங்கள் கவனத்தை வைத்துக் கொள்ளவும். சுவாதிஸ்தானம் சக்ராவின் பீஜ மந்திரம் வம். என்னுடன் சேர்ந்து வம் எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். வம் 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 வம்
வம் வம் வம் வம் எனும் பீஜ மந்திரத்தை உச்சரித்ததில் உங்களுடைய சுவாதிஸ்தான சக்ரா ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. அருகாமையில் உள்ள சுரப்பிகளும் உள்ளுறுப்புகளும் பலம் பெற்றிருக்கின்றன. சுவாதிஸ்தான சக்ராவின் நேர்மறை விளைவான படைப்பாற்றல், கற்பனை திறன் உங்களுக்குள் அதிகமாகின்றது. ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. மெதுவாக உங்கள் கவனத்தை மணிப்பூரகம் சக்ராவிற்கு செலுத்தவும். இடம் உங்கள் தொப்புள் பகுதி. மணிப்பூரகம் சக்ராவின் பீஜ மந்திரம் ரம். என்னுடன் சேர்ந்து ரம் எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். ரம் 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 எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரித்ததில் உங்களுடைய மணிப்பூரகம் சக்கரம் ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. அருகாமையில் உள்ள சுரப்பிகளும் உள்ளுறுப்புகளும் பலம் பெற்றிருக்கின்றன. அந்த உறுப்புகளுக்கான இரத்த ஓட்டம் சீராகின்றது. மணிப்பூரகம் சக்கரத்தின் நேர்மறை விளைவான தாராள மனப்பான்மையும் ஆனந்தமான மனப்போக்கும் உங்களுடையதாகிறது. ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. மெதுவாக உங்கள் கவனத்தை அனகத்தம் சக்ராவிற்கு கொண்டு வரவும். இடம் நெஞ்சுக்குழி பகுதி. அனகத்தம் சக்ராவின் பீஜ மந்திரம் யம். என்னுடன் சேர்ந்து யம் எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரியுங்கள். யம் 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 யம்
யம் எனும் பீஜ மந்திரத்தை உச்சரித்ததில் அனகத்தம் சக்கரம் ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. அருகாமையில் உள்ள சுரப்பிகளும் உள்ளுறுப்புகளும் பலம் பெற்றிருக்கின்றன. அனகத்தம் சக்ராவின் நேர்மறை விளைவான பேரன்பு பெருகிக் கொண்டிருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பேரன்பு உங்களை சுற்றி இருக்கும் அனைவரிடமும், உங்களை சுற்றி இருக்கும் இயற்கையிடமும், எல்லா ஜீவராசிகளிடமும் பெருகுகின்றது. ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. மெதுவாக உங்கள் கவனத்தை விசுதி சக்ராவிற்கு கொண்டு வரவும். இடம் தொண்டைக்குழி. விசுதி சக்ராவின் பீஜ மந்திரம் ஹம். என்னுடன் சேர்ந்து ஹம் எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். ஹம் 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 எனும் பீஜ மந்திரத்தை உச்சரித்ததில் விசுதி சக்கரம் ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. அருகாமையில் உள்ள சுரப்பிகளும் உள்ளுறுப்புகளும் பலம் பெற்றிருக்கின்றன. விசுதி சக்கரத்தின் நேர்மறை விளைவான நன்றி உணர்வு உங்களுக்குள் அதிகமாகின்றது. வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நன்றி உணர்வால் பெருகும். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கிடைக்காத ஒரு தன்னிறைவு இந்த நன்றி உணர்வால் சாத்தியமாகிறது. ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. மெதுவாக உங்கள் கவனத்தை ஆக்னை சக்ராவிற்கு கொண்டு வரவும். இடம் புருவ மத்தி. கவனத்தை புருவ மத்தியில் வைக்கவும். ஆக்னை சக்ராவின் பீஜ மந்திரம் ஓம். என்னுடன் சேர்த்து ஓம் எனும் பீஜ மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். ஓம் ஓம் எனும் பீஜ மந்திரத்தை உச்சரித்ததில் ஆக்னை சக்கரம் ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. அருகாமையில் உள்ள சுரப்பிகளும் உள்ளுறுப்புகளும் ஆற்றல் பெறுகின்றன, பலம் பெறுகின்றன. ஆக்னை சக்கரத்தின் நேர்மறை விளைவான விழிப்புணர்வு நமக்குள் அதிகரிக்கின்றது.
எப்பொழுது விழிப்புணர்வு அதிகமாகின்றதோ அப்பொழுது நாம் கர்மம் கடந்த நிலையை அடைந்து வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் அமைதியான மனநிலையில் வாழவும் கற்றுக்கொள்கிறோம். இந்த விழிப்புணர்வு என்றென்றும் தினசரி வாழ்க்கையில் நிலைத்து இருக்கட்டும். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. மெதுவாக உங்கள் கவனத்தை சகஸ்ரரம் சக்ராவிற்கு கொண்டு வரவும். இடம் உச்சந்தலையிலிருந்து 2 அங்குலம் மேலே. நமது உடலுக்கும் நமது ஆறாவிற்கும் இடைப்பட்ட நேர்கோட்டில் உச்சம் தலையிலிருந்து 2 அங்குலம் மேலே. கவனத்தை அங்கேயே வைக்கவும். சகஸ்ரரம் சக்ராவின் பீஜ மந்திரம் ஆம், அல்லது நீங்கள் மௌனம் சாதிக்கலாம். ஆம் எனும் பீஜ மந்திரத்தை என்னுடன் சேர்ந்து 7 முறை உச்சரிக்கவும். ஆம், 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 ஆம். 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 ஆம் எனும் பீஜ மந்திரத்தை உச்சரித்ததில் சகஸ்ரரம் சக்கரம் ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. சகஸ்ரரம் சக்ராவின் நேர்மறை விளைவான பேரானந்தம் உடல் முழுவதும் மனம் முழுவதும் பரவுகின்றது. மூலாதாரம் முதல் சகஸ்ரரம் வரை 7 சக்கரங்களும் ஆற்றல் பெற்றிருக்கிறது, தூய்மை அடைந்திருக்கிறது. நல்ல சக்தி நிலையில் வரிசையுடன் பலம் பெற்றிருக்கிறது. சிறிது கற்பனை செய்யுங்கள். இந்த பிரபஞ்ச சக்தியிடம் இருந்து ஒரு இளஞ்சிவப்பு கதிர் மெதுவாக நம் உடலுக்குள் சகஸ்ரரம் சக்ராவின் வழியாக, உச்சந்தலை வழியாக உள்ளே நுழைகிறது. நுழைந்த அந்த இளம் சிவப்பு கதிர் ஒரு சக்ராவின் இடத்தையும் கடந்து மூலாதாரம் வரை சென்று 7 சக்கரங்களையும் பலப்படுத்திய பிறகு, சக்தி கொடுத்த பிறகு, திரும்பவும் 7 சக்ராவின் இடங்களை கடந்து உச்சந்தலை வழியே, சகஸ்ரம் சக்ராவின் வழியே திரும்பவும் விடை பெற்று பிரபஞ்சத்திடமே திரும்பி செல்கிறது. இது கற்பனைதான் என்றாலும் சக்தி நிலை மேம்பட்டிருப்பதில் எந்த ஐயமும் இல்லை. எண்ணங்கள் தூய்மையாகும் பொழுது சக்கரங்கள் மட்டுமில்லை, அதன் சக்தி நிலையும் மேம்படுகிறது. உள்ளங்கைகளை நெஞ்சு பகுதி முன் கோர்த்து அஞ்சலி முத்ரா செய்து அனைத்து சக்கரங்களிலும் நீங்கள் இன்று சேமித்த சக்தி நிலைக்கு ஒரு பெருநன்றி தெரிவித்து நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்த பிறகு
உள்ளங்கைகளை மெதுவாக தேய்த்து சூடாக்கி அந்த இளம் சூட்டை உங்கள் உள்ளங்கைகளை கண்களில் வைத்து உணர்ந்து மெதுவாக கைகளை கீழே இறக்கி விரல்களுக்கு நடுவில் இருக்கும் இடைவெளி மூலம் கண்களை திறந்து பார்த்து வெளிச்சத்திற்கு கண்களை சிறிது சிறிதாக பழக்கப்படுத்தி பிறகு முழுவதுமாக உங்கள் கண்களை திறந்து கொள்ளலாம்.